பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். சிங்கப்பெண் அதிரடிப்படை ரோந்து வாகனத்தை இயக்கி ஆய்வு செய்தார் முதலமைச்சர். சிங்கப்பெண் அதிரடிப்படை லட்சணையை வெளியிட்டார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சரிடம் லோகோவை பெற்றுக் கொண்டார் சிங்கப்பெண் காவல்துறை பெண் ஐஜி பவானீஸ்வரி. சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்ட துவக்க விழாவிற்கு வருகை தந்த முதலமைச்சருக்கு காவல்துறை அதிகாரிகள் உற்சாக வரவேற்பு. சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் முதலமைச்சருக்கு மிடுக்கான அணிவகுப்பு மரியாதை. பெண்களுக்கு தொல்லை கொடுப்பவர்களை சகித்துக் கொள்ளவே முடியாது என முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க விரைந்து செயல்பட வேண்டும் எனவும் காவல்துறைக்கு அறிவுரை. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் முன் தடுக்கும் நடவடிக்கைகளில் சிறப்பு படை ஈடுபடும் என முதலமைச்சர் விஜய் பேச்சு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை பெற்று தரப்படும் எனவும் உறுதி. சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்திற்கு முதல் கட்டமாக 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. புதிதாக 2500 பணியிடங்கள் உருவாக்கப்படும் எனவும் உறுதி. ஏஐ மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சருடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. துறை ரீதியில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்ததாக தகவல். எஸ்பி வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்ட 21 எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது. 21 பேரும் மன்னிப்பு கோரியதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு மனு அளித்ததன் அடிப்படையில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவை சபாநாயகர் JCD பிரபாகர் பேட்டி. அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த 4 பேரை தகுதி நீக்கம் செய்ய கோரி EPS சார்பில் கடிதம் வழங்கப்பட்ட விவகாரம். ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேல், சத்யபாமா ஆகியோர் மீதான நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் விளக்கம். அதிமுக கொறடாவின் உத்தரவை மீறி செயல்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என முன்னாள் சபாநாயகர் அப்பாவு கேள்வி. அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தியா, விஜயபாஸ்கரா எனவும் சபாநாயகருக்கு கேள்வி. அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தவர்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரி வழக்கு. தங்களின் கருத்தை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என ராஜினாமா செய்த 4 எம்எல்ஏக்கள் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல். பதினோராவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் மாலை முரசு தொலைக்காட்சியின் பயணம் தொய்வின்றி தொடர வேண்டும் என முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் வாழ்த்து. செய்தித்துறையில் தனக்கென ஓர் தனி இடத்தை தக்கவைத்து சிறப்பான சேவையை மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கி வருகிறது என புகழாரம். ஊடக உலகில் தனக்கென தனி இடத்தை பெற்றிருக்கும் மாலை முரசு தொலைக்காட்சி தொடர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும். 11வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. (2016) சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் அப்பாவு வெற்றி பெற்றதாக சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த விவகாரம். உத்தரவை எதிர்த்து அதிமுக MP இன்பதுரை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. ஆறு மாதங்களில் ஆட்சி கலைந்தால் தேர்தலை சந்திக்க தாவேகா தயார். திமுக தயாரா என சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் சவால்.
சமூக நீதி என்ற பெயரில் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். ஆளுநர் உரையில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து அறிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜயிடம் வலியுறுத்தியதாக அன்புமணி தகவல். தவேக ஆட்சியில் ஊழல் குறைந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி பாராட்டு. ஆட்சியாளர்கள் மாறியுள்ளார்கள், அதிகாரிகள்தான் இன்னும் மாற வேண்டும் எனவும் கருத்து. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஒரு ராஜ்யசபா எம்பி தேர்தலில் காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தி வேட்பு மனு ஏற்பு. தவேக ஆதரவுடன் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி எம்பியாக தேர்வாகிறார். சோலார் மின் உற்பத்தியில் தமிழ்நாடு பின்தங்கியுள்ளதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் கவலை. சோலார் மின் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் மின் தேவையை பூர்த்தி செய்வோம் எனவும் நம்பிக்கை. மின்வெட்டு எதனால் ஏற்படுகிறது என்பதை ஆய்வு செய்து விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு சிலரால் வேண்டுமென்றே ஏற்படுத்தப்படும் மின் தடைகளை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். முதலமைச்சர் விஜயின் பெரம்பூர் தொகுதி உட்பட தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மக்கள் கடும் பாதிப்பு. மின் உற்பத்தி மற்றும் பராமரிப்பில் கவனம் செலுத்தி மின்வெட்டை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும் தவேக அரசுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தார். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் ஷாஜகான் பங்கேற்ற நிகழ்ச்சியில் திடீர் மின்வெட்டு. வேறு வழியின்றி LED திரை வெளிச்சத்தில் ஆய்வுக் கூட்டத்தை நடத்திய ஆட்சியர் பிரவீன்குமார். தமிழ்நாட்டில் மின்சாரம் தட்டுப்பாடு கிடையாது. நாகையில் அதிக காற்று வீசுவதால் அடிக்கடி மின்தடை. நாகையில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் பேட்டி. நெல்லையில் மென்பொருள் பொறியாளர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கு. காவல் உதவி ஆய்வாளர் தம்பதி உட்பட 4 பேரிடம் 900 பக்க குற்றப்பத்திரிகை நகல் ஒப்படைப்பு. புதுக்கோட்டையில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்த சமூக ஆர்வலர் ஜகவர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கு. குற்றவாளிகள் 5 பேர் மீது 800 பக்கத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து CBCID போலீஸ். மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட வழக்கில் CBCID SP சாஜிதா தலைமையில் விசாரணை குழு. FIR பதிவு செய்யப்பட்டு நாளை காலை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் விசாரிக்க CBCID திட்டம். மக்களுக்கு சாதி சான்றிதழ் விரைவாக கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். பட்டா மாறுதலில் ஏற்படும் கால தாமதத்தை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் உறுதி. நீர்பிடிப்பு பகுதிகளில் பதிவான குறைந்த மழை பொழிவால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து குறைவு. அணை திறப்பு குறித்து பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். தென்கொரியாவில் உள்ள HD ஹுண்டாய் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஆய்வு. தூத்துக்குடி கப்பல் கட்டும் தொழில் மற்றும் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக தென்கொரியா பயணம். IAS அதிகாரிகள் 6 பேரை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. பொதுப்பணித்துறை, விளையாட்டுத்துறை, நெடுஞ்சாலைத்துறை செயலர்கள் மாற்றம். குட்கா முறைகேடு வழக்கில் வணிக வரித்துறை முன்னாள் அதிகாரியை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. அதிகாரியை சிறப்பு நீதிமன்றம் விடுவிக்க மறுத்ததில் தவறில்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவு. சென்னையில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசுடன் பிரபல ராப் பாடகர் வேடன் சந்திப்பு. பாட்டு பாடுவதற்கெல்லாம் கைது செய்யப்படுவதாகவும் இதற்கு குரல் கொடுக்க கோரியதாகவும் வேடன் பேட்டி.
சென்னையில் குப்பைகளை மேலாண்மை செய்ய கோடிக்கணக்கில் பணத்தை செலவு செய்யாமல் எளிமையான திட்டங்களை உருவாக்க வேண்டும். சென்னை மாநகராட்சி அறிக்கை தாக்கல் செய்ய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. தலைமைச் செயலகம் அருகே ரசாயன வாயு கசிந்த விவகாரம். சென்னை மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. அதிமுக எம்எல்ஏ ரீமா ரோஸின் சகோதரர் ஜான் பிரிட்டோ சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் மனு. கேரள போதைப் பொருள் கடத்தலுக்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என பேட்டி. லாட்சி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான 457 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் முடக்கத்தை எதிர்த்த வழக்குகள். அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் மயானத்தை பயன்படுத்துவதில் இருதரப்பினரிடையே மோதல். மீனவ பெண்கள் படகில் ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ராமநாதபுரத்தில் அமைச்சர் ஸ்ரீநாத்தை வரவேற்ற தாவேகாவினரிடையே தள்ளுமுள்ளு. டென்ஷனான அமைச்சர் ராஜீவ் கட்சி தொண்டரை திட்டியதால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஐ எம்எல்ஏ பங்கேற்பு. முதலமைச்சர் ஜோசப் விஜயை ஜோசப் ஸ்டாலின் என உச்சரித்ததால் சலசலப்பு. மதுரை மாநகராட்சி குடிநீரில் மலக்கழிவுகளிலிருந்து வெளியாகும் பாலிபான் கிருமிகள் பரவுவதாக புகார். குழந்தைகள் மஞ்சள் காமாலை நோய்க்கு பாதிப்புக்குள்ளாகி வருவதாக பொதுமக்கள் அச்சம். நெல்லை, கோவை, நீலகிரி, கன்னியாகுமரியில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.